ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ஃபோட்டோகிராஃபர். இந்த ஸ்பாட்லைட் சேனலுடைய ஓனர் அண்ணன் சண்முகம் அவர் வந்து குமுதத்தில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். அதனால் இந்த சேனலுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய கனெக்டிங் இருக்குது. படத்துடைய கதை வந்து ஹீரோ வந்து அஸ்ரப், அவர் தான் அந்த படத்தோட இயக்குனரும் கூட. அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்குது, ஒரு அழகான காதலி இருக்காங்க, அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காதலியாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தால் கூட பிறந்தோமா வாழ்ந்தோமா இருந்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வரலாற்று பதிவாக இருக்கணும். மனிதனுக்கு ஒரு தேடல் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து ஒரு ரிஸ்கான இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா அதில் பதிவாகிற ஒரு காட்சி வந்து ஒரு வரலாறு அப்படின்ற மாதிரி தத்துவங்கள்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறாரு, கொடைக்கானலில் மதிகட்டான் சோலைன்னு சொல்லுவாங்க, சாலைன்னு சொல்லுவாங்க, சோலைன்னு சொல்லுவாங்க. அந்த மதிகட்டான் சோலையோட மீனிங் என்னென்னா, அங்கே போனால் வந்து நம்மளுக்கு வந்து அறிவு வந்து நம்மளுடைய ஜாகிரபி அறிவு இருக்குல்ல, இடங்களை கண்டுபிடிக்கிற அறிவு வந்து தொலைஞ்சிரும், நம்ம அங்கே போனால் திரும்பியே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் அங்கே போய் இத்தனை ஆண்டுகளில் 30 பேர் 40 பேர் இறந்துருக்காங்க திரும்பி வர முடியாமல் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோட்டச்சாமி குதிச்சா தலைகளை தான் குதிப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அங்கே போய் ஒரு வரலாற்றை பதிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கே போகிறாரு, அந்த கொடைக்கானலில் அந்த மதிகட்டான் சோலைக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து ஒரு தங்க மரம் இருப்பதாகவும் அந்த தங்க மரத்தில் உள்ள இலைகளை எடுக்கணும், அந்த தங்க மரத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. போன இடத்துல சுக்கி சென்று சின்னாபின்னமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் வருது. அவர் அந்த மதிகட்டான் சோலையிலிருந்து மீண்டு வந்தாரா அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதையாக வருகிறது. நாயகன் அஸ்ரப், அதாவது இயக்குனர் அஸ்ரப்க்கு நேர்த்தி நாயகன் அஸ்ரப்டே ஓரளவு இருந்துச்சு. ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருந்தாரு. ஜனனி சமாதானம் அவங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரோல் பண்ண வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் படத்தில் கொடுத்துருந்துருக்கலாம், அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வேலராமமூர்த்தி, நிகழ்கள் ரவி, ஆடுகளம் நரேன், இன்னும் நிறையா நடிகர்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. படத்துடைய பெரிய பலமாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ரெய்ஸ் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். கொடைக்கானலே அழகு, அந்த கொடைக்கானல் இவங்க கேமரா வழியாக இன்னும் அழகாக இருக்கிறது. காடுகளை படம் பிடித்த விதம், கொஞ்சம் சிஜி இருந்தால் கூட அதை அழகாக மேட்ச் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து நம்ம ராஜ்குமார் சந்திரசேகர் அவருடைய இசையில் பாடல்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓகேவாக இருந்தால் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்த கதை கடத்தக்கூடிய உணர்வை ஓரளவு நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்காக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ரைட்டராக அந்த படத்தில் அஸ்ரப் வந்து ஒரு நார்மலான லைஃப்ல இருக்க ஒரு இளைஞனுக்கு ஒரு தேடல் வரும் ஒரு கட்டத்தில். அந்த தேடல் என்ன மாதிரியான அதுக்கு அந்த தேடலுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை பற்றி யோசிக்காம அந்த தேடல் நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு மனநிலை நிறைய பேர்ட்டு இருக்கும். அந்த மனநிலையை கரெக்டாக பிடிச்சி எழுதியிருக்காரு கேரக்டராக, அதில் கரெக்டாக அவன் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. திரைக்கதையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணிட்டே வராரு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பேஸாக படம் போனால் கூட செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து கேரி ஆகிட்டே தான் இருக்குது. கிளைமேக்ஸ் டைமில் நமக்கு ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த படத்துடைய இயக்குனர், ஹீரோ, அது ரெண்டும் அவர் தான். அப்புறம் கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் நிறையா பேருமே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஒரு இந்து மத நம்பிக்கையை மூலதனமாக வச்சு தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இந்து மத நம்பிக்கைகளை எங்கேயுமே கொச்சப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து இந்த கதையில் பார்க்க முடிஞ்சது. நிச்சயமாக இது ஒரு நல்ல சமூக நீதிக்கான சமத்துவத்துக்கான முன்னெடுப்பு அப்படிங்கிற இந்த விமர்சனத்து மூலமாக நம்ம சொல்லிக்கிறோம். படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.